நடிகர் வைரமுத்துவின் மறைந்த தாயாரின் உடல் தேனியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த வடுகப்பட்டியில் வைரமுத்துவின் தாயார் அங்கம்மாள் வசித்து வந்தார். வயது மூப்பின் காரணமாக சனிக்கிழமை அன்று காலமானார். 92 வயதில் உயிரிழந்த அவரது உடலுக்கு வைரமுத்துவின் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, அன்பில் மகேஷ், திமுக எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சரவணகுமார், ஆட்சியர்கள் ரஞ்சித் சிங், ஜெயசீலன் உள்ளிட்டோர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். இதனையடுத்து வராக நதிக்கரையில் உள்ள வடுகப்பட்டி மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தனது தாயார் அங்கம்மாளுக்கு வைரமுத்து இறுதிச் சடங்குகளை செய்தார். கிராம மக்கள் உள்ளிட்ட பலரும் இறுதி சடங்கில் கலந்து கொண்டனர். பாகிஸ்தானுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே நுழைந்து அங்க இருக்கிற அந்த டெரரிஸ்ட் அவங்களை துவம்சம் பண்ண இந்திய ராணுவத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை இந்தியா அழித்தது தொடர்பாக நடிகர் ரஜினிகாந்த் அளித்த பேட்டிதான் இது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடிகர் ரஜினிகாந்தின் திரைப்பட படப்பிடிப்பு நடைபெற உள்ளது. இதற்கு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தபோது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அன்னையர் தின வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து மத்திய அரசுக்கும் ராணுவத்தினருக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். இந்த போரை மிக திறமையா, வலிமையா, வீரியத்தோட கையாண்டு கொண்டிருக்கும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அண்ட் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுக்கு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு, முப்படை அதிகாரிகளுக்கு, முப்படை வீரர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். நெல்சன் இயக்கி வரும் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் படப்பிடிப்புக்காக அவர் கோழிக்கோடு செல்வது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நிறுத்தம் ஏற்பட்டதற்கு போப் 14ஆம் லியோ வரவேற்பு தெரிவித்துள்ளார். போப்பாக பதவியேற்றுக் கொண்ட பிறகு முதன்முறையாக ஞாயிறன்று பொதுமக்கள் முன் தோன்றி உரையாற்றினார். உலகம் முழுவதும் உள்ள அன்னையருக்கு அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர் உக்ரைன் மற்றும் காசாவில் அமைதி ஏற்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும், பிணை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நிறுத்தம் ஏற்பட்டதற்கு போப் வரவேற்பு தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகள் நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.